ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொரல் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுலபமான முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கம்மியான நேரம் தான் தேவைப்படும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சுடுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டமாக அந்த மாதிரி கட் பண்ணி, நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா, இந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த எண்ணெயில். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் எந்தெந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். ஸோ இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் எடுத்தால் அதே கப்லேயே 1 கப் தக்காளி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இது எல்லாமே, வெங்காயம் வந்து ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி ஸ்பூனில். ஏன் இப்போயே நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும், அதனால் சொல்கிறேன். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து ஸ்பூன் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் அந்த அளவு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து நான் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து ஒரு மாதிரி எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி அந்த எண்ணெய்லாம் மேலே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக தாங்க, ஒரு 1/4 மூடின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மூடியிலையே கொஞ்சமாக 1/4 மூடினா தெரியும்னு நினைக்கிறேன் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு. அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப தேங்காயெலாம் சேர்க்கக்கூடாதுங்க, சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து கீறி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த முட்டை மேலே வந்து குழம்பு எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த முட்டையில் இறங்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான சுலபமான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கம்மியான நேரம் தான் தேவைப்படும். இந்த முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கரூர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.